ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் தேங்காய் அரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஊறின இந்த அரிசியை இந்த தண்ணியோடையே சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இதனோடையே அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாயசம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் பரவாயில்ல. இப்போது இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு, தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடானால் போதும். இதில் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்திட்டு உடனே ஒரு கரண்டியை வச்சு ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அரிசி மாவு அடியில் போய் தங்கிடும். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணும்போது அது கட்டி விழுந்துடும். அரிசி வெந்து கட்டி விழுறதுனால அது உடச்சி விடுறதுக்கு கஷ்டமாயிடும். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போது இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் நான் 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லத்தை கம்மி ஜாஸ்தி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை தேங்காய் கலவையில் வடிகட்டிக்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்த்துறதா இருந்தால் டைரெக்டாக இப்படியே சேர்த்திக்கோங்க. ஆனால் இந்த தேங்காய் அரிசி பாயசத்துக்கு வெல்லம் சேர்த்து பண்ணாதான் அதனோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே இதுக்கு தேவையான திராட்சை முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பும் போட்டு நம்ம எப்பவும் போல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது 3/4 பதம் வறுக்கும் போதே நான் இதோடையே இதுக்கு தேவையான திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த திராட்சை உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா உப்பி வந்துருச்சு திராட்சை. இப்போது இதனோடையே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காய் பீஸும் போட்டுட்டு அது லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயும் லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை பாயசத்தில் சேர்த்திடுங்க. இந்த தேங்காய் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். ஏன்னா இது பாயசம் நம்ம எல்லாம் அரைச்சி செஞ்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதில் தேங்காய் கடித்து சாப்பிடும்போது பாயசம் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பாயசம் முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் ஆறினதும் அந்த அரிசி கொஞ்சம் இறுகி பாயசம் கொஞ்சம் கெட்டியாயிடும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திட்டு இதில் கொஞ்சம் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான இந்த தேங்காய் அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறிடுச்சுன்னா இன்னும் கூட கெட்டியாயிடும். உங்களுக்கு இவ்வளோ தண்ணியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணியினுடைய அளவை 2 கப்லேருந்து 1 கப்பாக குறைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அரிசியாக போட்டு கூட இந்த பாயசம் செஞ்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ரொம்பவே அருமையான இந்த தேங்காய் அரிசி பாயசத்தை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.